வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, தமிழில் மோலார் வெப்ப ஏற்புத்திறன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெப்ப இயக்கவியல் பாடத்தில் எந்த ஒரு பொருள்லையும் வெப்பத்தோட தாக்கம், அதனால் ஏற்படக்கூடிய செயல்பாடு அல்ல வினைகளை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஒரு மோல் சேர்மம் அல்லது ஒரு மோல் ஒரு பொருள், எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த பொருளோட வெப்பநிலையை ஒரு கெல்வின் அளவுக்கு, வெப்பநிலைக்கு கெல்வின் டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு அளவீடுகள் இருக்கிறது நமக்கு தெரியும். அதில் ஒரு கெல்வின் அளவுக்கு வெப்பநிலையை உயர்த்துறதுக்கு தேவையான வெப்ப ஆற்றல், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், வெப்பநிலையை உயர்த்துறதுக்கு தேவையான வெப்ப ஆற்றலை பற்றி தான் இது பேசுது. இங்கிலீஷில் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் absorbed by 1 mole of the substance to rise its temperature by 1 Kelvin. அதாவது ஒரு கெல்வின் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது எவ்வளவு ஹீட்டை அப்சார்ப் பண்ணும். ஸோ அப்போ ஹீட் அப்படிங்கிறது எனர்ஜி அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம ஹீட்டை Q அப்படிங்கிற லெட்டர்னால குறிப்பிடுவோம். ஸோ Q ஈக்குவல் டு அப்படின்னு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்க போது. ஸோ இப்போ Q அப்படிங்கிறது ஹீட், அதை தான் நம்ம ஹீட் அப்சார்ப்டுன்னு சொல்கிறோம். தமிழில் உறிஞ்சப்படும் வெப்ப ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த Q அப்படிங்கிறது எப்போவுமே மோலை தொடர்ச்சியாக தான் இருக்க போது. அப்போ மோல்களின் எண்ணிக்கையை N அப்படின்னு சொல்லுவோம். அதற்கடுத்து தன் வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அது வந்து Cp அப்படின்னு சொல்லுவோம். அந்த Cp அதற்கடுத்து இதில் டெம்பரேச்சரில் ஏற்படக்கூடிய மாறுபாடு, அதாவது T2 மைனஸ் T1, ரெண்டு டெம்பரேச்சர் சொல்லியிருக்கோம். இதில் ரெண்டாவது டெம்பரேச்சர் T2ங்கிறது உயர் வெப்பநிலை, T1 அப்படிங்கிறது குறைஞ்ச வெப்பநிலை. இந்த ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு கெல்வினாக இருக்கும் பொழுது ஒரு மோல் சேர்மத்தால் உறிஞ்சப்படும் வெப்ப ஆற்றலை தான் தன் வெப்ப ஏற்புத்திறன், இதை மோலார் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதை சிம்பிளாக எப்படி எழுதலாம்? Q ஈக்குவல் டு N Cp இன்டு டெல்டா T. ஸோ இப்போ இந்த சமன்பாடு தான் மோலார் வெப்ப ஏற்புத்திறனுக்கு தேவையானது. அதில் தேவையான வெப்ப ஆற்றல், ஹீட் எனர்ஜியை Q அப்படிங்கிற ஸ்டேட் இந்த வேரியபிள் சொல்லுது. Nங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், Cpங்கிறது ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், டெல்டா T அப்படிங்கிறது டெம்பரேச்சரில் ஏற்படக்கூடிய சேஞ்ச். ஸோ இதை வச்சுக்கிட்டு சில ப்ராப்ளம்ஸை நம்ம பார்க்கலாம். அப்போ இது இன்னும் எளிமையாக புரியும். முதல் ப்ராப்ளம், த ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் C இஸ் 75 ஜூல் பர் கெல்வின். When 1 kilojoule of heat is supplied to 100 gram of water which is free to expand, the increase in temperature of water is. அதாவது தமிழில் மாறாத அழுத்தத்தில் நீரின் மோலார் வெப்ப ஏற்புத்திறன் 75 ஜூல் பர் கெல்வின். விரிவடையும் நிகழ்வில் 1 கிலோஜூல் வெப்பம் 100 கிராம் நீருக்கு கொடுக்கும் பொழுது உயரும் வெப்பநிலையின் அளவு. இந்த கேள்வியை பார்த்தோம் அப்படின்னா இங்கே வெப்பநிலையோட அளவை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டேர்மில் டெல்டா Tயை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? வெப்ப ஆற்றல், ஹீட் அப்சார்ப்டு அப்படிங்கிறத 1 கிலோ ஜூல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ Q ஈக்குவல் டு 1 கிலோ ஜூல், இதை 1000 ஜூல் அப்படின்னு சொல்லலாம். ரைட். அடுத்து இந்த பொருளோட நிறை, மாஸ் கொடுத்துருக்காங்க, நீர் அது 100 கிராம். ஸோ அப்போ 100 கிராம் ஆஃப் வாட்டரில் தான் இவங்க இந்த ஸ்டடியை பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் வாட்டரோட ஹீட் கெப்பாசிட்டி, வெப்ப ஏற்புத்திறனை 75 ஜூல் பர் கெல்வின் பர் மோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ Qவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா N ஈக்குவல் டு கொடுத்துருக்கக்கூடிய வெயிட் 100 கிராம் டிவைடட் பை 18 கிராம் பர் மோல். இது என்ன அப்படின்னா Nங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ N 100 கிராம் கொடுத்துருக்காங்க, 18 கிராம் பர் மோல் அப்படிங்கிறது வாட்டரோட மோலார் நிறை நமக்கு தெரியும். ஸோ அதனால் 18 கிராம் பர் மோல்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டெல்டா Tயை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ டெல்டா T ஈக்குவல் டு Q டிவைடட் பை N இன்டு Cp. இது எங்கிருந்து வந்துச்சு? Q ஈக்குவல் டு N இன்டு Cp டெல்டா Tன்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ டெல்டா Tக்கு இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இதை டெரைவ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் ஈக்குவல் டு Qவோட வேல்யூ அப்படிங்கிறது 1000 ஜூல் டிவைடட் பை Cpயோட வேல்யூ 75 இன்டு N டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அப்போ இங்கே இருக்கிறத நம்ம ரிவர்ஸில் எழுதலாம். அப்போ ரிவர்ஸில் எழுதணும்னா 18 டிவைடட் பை 100 அப்படின்னு வரும்.
இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது இந்த 2 0, இங்கே இருக்கக்கூடிய 2 0 கேன்சல் ஆகும். ஸோ இப்போ 180 டிவைடட் பை 75 அப்படின்னு வருது. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா டெல்டா டியோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 2.4 கெல்வின் அப்படின்னு வருது. ஸோ அப்போ இங்கே என்னென்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க, Q அப்படிங்கிற ஹீட் எனர்ஜி கொடுத்துருந்தாங்க, சிபியோட வேல்யூ இருந்துச்சு, அப்புறம் அந்த பொருளோட நிறை வெயிட் இருந்துச்சு 100 கிராம். இதிலிருந்து நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சோம். இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 2.4 கெல்வின் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த கணக்கில் நம்ம டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு கணக்கு பார்க்கலாம். 1 gram sample of ammonium nitrate is decomposed in a bomb calorimeter. The temperature of the calorimeter increases by 6.12 Kelvin. The heat capacity of the system is 1.23 kilojoule per degree. What is a molar heat of decomposition for ammonium nitrate? அதாவது பாம் கலோரிமீட்டரின் வெப்பநிலையை 6.12 கெல்வினுக்கு உயர்த்தும் பொழுது அதில் உள்ள 1 கிராம் அமோனியம் நைட்ரேட் சிதைவடைகிறது. அக்கலனில் வெப்ப ஏற்பு திறன் 1.23 கிலோஜூல் பர் டிகிரி. அமோனியம் நைட்ரேட்டின் மோலார் வெப்ப ஏற்பு திறன் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ரைட், இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலோரிமீட்டரில் வெப்பநிலை அப்படிங்கிறது மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு மாறுது? 6.12 கெல்வின். ஸோ இப்போ இந்த 6.12 கெல்வின் வெப்பநிலை மாறுதுன்னா டெல்டா டி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ டெல்டா டி ஈக்குவல் டு 6.12 கெல்வின். ரைட், அடுத்து இந்த சிஸ்டமில் ஹீட் கெப்பாசிட்டி வெப்ப ஏற்பு திறன்கிறது கொடுத்துருக்காங்க. அது 1.23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சியோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு, 1.23 கிலோஜூல் பர் டிகிரி. இப்போ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவை என்ன அப்படின்னா மோலார் வெப்ப ஏற்பு திறன் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் மோலாரில் இல்லை. ஸோ அப்போ நம்ம முதல்ல இந்த Q வேல்யூ அப்படிங்கிறது 1 கிராமுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ Q ஈக்குவல் டு 1 கிராம் அமோனியம் நைட்ரேட்டுக்கு 1 இன்ட்டு 6.12 இன்ட்டு 1.23 இந்த யூனிட்டை நம்ம இதில் கன்சிடர் பண்ணோம். ஸோ இப்போ இது 1 கிராமுக்கு. ஆனால் நமக்கு என்ன தேவை? மோலார் வெப்ப ஏற்பு திறன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1 மோல் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். ஸோ அப்போ 1 மோல் அப்படிங்கிறது என்னன்னா அமோனியம் நைட்ரேட்டோட மோலார் நிறைய தான் சொல்கிறாங்க. அமோனியம் நைட்ரேட்டோட மோலார் நிறை NH4NO3, இதோட மோலார் நிறை அப்படிங்கிறது என்னன்னா 1 இன்ட்டு 6.12 இன்ட்டு 1.23 இன்ட்டு 80. ஸோ இந்த 80 எங்கேருந்து வந்துச்சு? அமோனியம் நைட்ரேட்டில் இருக்கக்கூடிய NH4NO3 இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் 16. ஸோ இப்போ 16 இன்ட்டு 3 48. அதே மாதிரி 2 நைட்ரஜன் இருக்கு. ஒரு நைட்ரஜனுக்கு 14, அப்போ 2 நைட்ரஜனுக்கு 28. அது போக 4 நைட்ரஜன் இருக்கு, 4 ஹைட்ரஜன் இருக்கு, அதுக்கு 4. ஸோ இப்போ இதை மொத்தமாக சேர்க்கும் போது 80 அப்படிங்கிறது வருது. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 602 கிலோஜூல் பர் மோல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். இதில் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ இதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வெப்ப ஏற்பு திறனையும் கொடுத்தாச்சு, தன்வெப்ப ஏற்பு திறனையும் கொடுத்தாச்சு. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது மோலார் வெப்ப ஏற்பு திறன். அப்போ இங்கே நம்ம மோலார் நிறைய அது கூட பெருக்கும் பொழுது நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்குது. அடுத்த கேள்வியை பார்க்கலாம். மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அலுமினியம் இஸ் 25 ஜூல் கெல்வின் பர் மோல். The heat necessary to raise the temperature of 54 gram of aluminium, its atomic mass 27 gram per mole, from 30 degree to 50 degree centigrade is. தமிழில் பார்க்கலாம். அலுமினியத்தின் மோலார் வெப்ப ஏற்பு திறன் 25 ஜூல் பர் கெல்வின் பர் மோல் ஆகும். 54 கிராம் அலுமினியத்தின் வெப்பநிலையை 30 டிகிரி சென்டிகிரேட்டில் இருந்து 50 டிகிரி சென்டிகிரேட்டாக உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றல். ஸோ அப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல சிபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சிபினா இதோட மோலார் வெப்ப ஏற்பு திறன், இது 25 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ சிபி ஈக்குவல் டு 25. அதற்கு அடுத்து இதில் என் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ என் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதில் 54 கிராம் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அலுமினியத்தோட நிறை 54, அதோட அணு நிறைய சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 54 டிவைடட் பை 27. ஸோ நிறை டிவைடட் பை மோலார் நிறைன்னு சொல்லும்போது எவ்வளவு மோல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுட்டு.
இதற்கு அடுத்து நம்ம சிபியும் தெரிஞ்சிருச்சு என்னும் தெரிஞ்சிட்டு அப்போ டெல்டா டி என்னன்னு கண்டுபிடிக்கணுமா ஸோ அப்போ டெல்டா டி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 இங்கே T2 அப்படிங்கிறது 50 டிகிரி சென்டிகிரேட் ஸோ அப்போ 50 மைனஸ் T1 அப்படிங்கிறது 30 டிகிரி சென்டிகிரேட் ஸோ அப்போ இந்த 30 அதிலிருந்து கழிச்சோம் அப்படின்னா டெல்டா டி அப்படிங்கிறது 20 ஸோ அப்போ சிபி தெரியும் என் தெரியும் டெல்டா டியும் தெரியும் அப்போ இதிலிருந்து வெப்ப ஆற்றலை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் ஸோ அப்போ Q ஈக்குவல் டு முதல்ல என்ன எடுத்து எழுதிக்கலாம் 54 divided by 27 into 25 into 20 ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஸோ 54 into 2ன்னு பார்க்கும்போது இது 2 அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1500 ஜூல்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்படி 1500 ஜூல்ஸ் அப்படின்னு கிடைக்கும் பொழுது இதை நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர்ஸ் எல்லாமே கிலோ ஜூலில் இருக்குது ஸோ அப்போ இதை நம்ம 1.5 கிலோ ஜூல் அப்படின்னு போடலாம் ஸோ இப்போ 1.5 கிலோ ஜூல் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது அதுதான் சரியான ஆன்சர் ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் டெல்டா டிங்கிறத ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம ஹையர் டெம்பரேச்சர் T2 வேல்யூவும் T1ம் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ அதில் இருந்து நம்ம டெல்டா டி வேல்யூவை டெரைவ் பண்ணணும் ஸோ இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம் The molar heat capacity of constant pressure is 75 joule per Kelvin per mole. When 2 kilojoule of heat is supplied to 100 gram of water, the increase in temperature in Kelvin. மாறாத அழுத்தத்தில் நீரின் மோலார் வெப்ப ஏற்புத்திறன் 75 ஜூல் per Kelvin per mole. 100 கிராம் நீரின் 2 கிலோ ஜூல் வெப்ப ஆற்றல் செலுத்தப்பட்டு அதிகரிக்கும் வெப்பநிலை கெல்வினில். இந்த கேள்வியை பார்த்தா நம்ம ஏற்கனவே பார்த்த கேள்வி தான் பட் இங்கே என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க முன்னாடினா ஒரு கேள்வியில் 1 கிலோ ஜூல் அப்படின்னு ஆற்றல் கொடுத்துருந்தாங்க இங்கே 2 கிலோ ஜூல்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ கியூவோட வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு தெரியுது கியூ ஈக்குவல் டு 2 கிலோ ஜூல் இதை நம்ம 2000 ஜூல் அப்படின்னு எழுதலாம் அடுத்து என்னோட வேல்யூ நமக்கு தெரியணும் என் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வெயிட் அப்படிங்கிறது 100 கிராம் ஸோ வாட்டரோட வெயிட் 100 கிராம்னு தெரியும் ஸோ அப்போ 100 டிவைடட் பை 18 ஸோ அப்போ கியூவும் தெரிஞ்சிருச்சு என்னும் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வாட்டரோட சிபி வேல்யூ கொடுத்துருக்காங்க இது 75 ஸோ அப்போ சிபி ஈக்குவல் டு 75 அப்போது கியூ தெரிஞ்சிருச்சு என்னும் தெரிஞ்சிட்டு சிபியும் தெரிஞ்சிருச்சு நமக்கு தேவையானது டெல்டா டி மட்டும்தான் ஸோ அப்போ டெல்டா டி ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை என் இன்டு சிபி ஸோ அப்போ கியூவோட வேல்யூ 2000 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம் டிவைடட் பை சிபியோட வேல்யூ 75 இன்டு என் அப்படிங்கிறது வேல்யூவை ரிவர்ஸில் எழுதலாம் ஏன்னா என் அப்படிங்கிறது இந்த இடத்துல 1/n இருக்குது ஸோ அப்போ 18 டிவைடட் பை 100 ஸோ அப்போ இங்கே 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகும் ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 360 divided by 75 அப்படின்னு வருது ஸோ which is approximately equal to 4.8 ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க யூனிட் அப்படிங்கிறது கெல்வினில் கேட்டிருக்காங்க 4.8 தான் நமக்கு கிடச்சிருக்கு கொடுத்துருக்க யூனிட் எல்லாமே கெல்வினாக இருக்கிறதுனால எந்த கன்வர்ஷனும் நமக்கு தேவையில்லை ஸோ அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் ஏபிசி இதில் பார்க்கும்போது ஆப்ஷன் சியில் தான் 4.8 அப்படிங்கிறது இருக்குது ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மோலார் வெப்ப ஏற்பு திறன் அப்படிங்கிறத தான் பார்த்தோம் இந்த மோலார் வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னா என்னென்னா ஒரு மோல் சேர்மத்தோட வெப்பநிலையை 1 கெல்வின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான வெப்ப ஆற்றல் உறிஞ்சப்படும் வெப்ப ஆற்றல் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்கும் சிபி என் டெல்டா டி இந்த 3 தான் முக்கியம் இந்த 3ல் எந்த ஒரு வேல்யூவை கொடுத்துட்டோ அவங்க மாற்றி மாற்றி கேள்வி கேட்கலாம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி